அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலர்டி வாழ்க வாழ்க. மெய்யன்பர்களே, இந்த பதிவிலே உயிரின் அளவை பற்றி காண இருக்கிறோம். அதாவது நாம் உயிர் உயிர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர் எப்படி இருக்கிறது, எங்கு இருக்கிறது, எப்படி இயங்குகிறது என்ற நிலைகளை ஞானிகள் தங்களுடைய ஞான அறிவு கொண்டு ஞானக்கண் கொண்டு அறிந்து அதை கவிகளாக இறை கவிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இறை கவிகளை நோக்கும்போது 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமூலர் இப்பவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் உயிரின் அளவை பற்றி கூறுகிறார். அது மிகவும் விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் நமது உயிரின் அளவு எவ்வளவு நுண்ணியது என்பதை அறியும் போது மனம் விரிந்து அந்த வியப்பு நிலை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு வியப்பு நிலை பொருந்திய இறையாற்றல். இறை என்பது மிக கருணையும் அன்பும் பாசமும் கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இறை நம்மோடு உறைந்து கொண்டே இருக்கிறது, அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் எங்கும் இருக்கிறான், நம் உயிரிலும் கலந்திருக்கிறான். உயிரிலே கலந்த இறை. அந்த இறையின் அளவின் தன்மையை இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். திருமூலர் சொல்கிறார் 2011 திருமந்திரத்திலே, கோவின் மயிரொன்று 100 கோரிட்டு மேவியது கூறது 1000 ஆவியின் கூறு 100,001. எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, அதாவது பசுவின் ரோமம் மிக மிக மெல்லிது. ஒரு அளவிற்காக ஒரு 100 மைக்ரான் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது முடி என்பது 40 to 80 மைக்ரான் அளவுதான் இருக்கும். நாம் ஒரு உதாரணத்திற்காக 100 என்று வைத்துக் கொள்வோம். கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, ஒரு பசு ரோமத்தை எடுத்து அதை 100ஆக வெட்ட வேண்டும். அளவே மிகச்சிறியது, அதை 100ஆக வெட்ட வேண்டும் என்கிறார். சரி, 100ஆக வெட்டியாச்சு. வெட்டியபின் அந்த 100லே ஒன்றை எடுத்து மேவியது கூறது 1000. அந்த 100ல் ஒன்றை எடுத்து அதை 1000ஆக வெட்ட வேண்டும். நடக்கக்கூடிய காரியம். அதை வெட்டி அதோடு விடவில்லை இவர். அந்த 1000லே ஆவியின் கூறு என்கிறார். அந்த 1000லே 100,001 அதையும் 1,00,000 கூறாக வெட்ட வேண்டும். கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இந்த அளவிலே இறையாற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இது இறைவனின் கருணை, இறைவனின் ஆற்றல். எவ்வளவு நுண்ணிய தன்மை வாய்ந்த இந்த இறைவன் எவ்வளவு பெரிய பெரிய ஆற்றல்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டால் இறையாற்றலின் நுண்மையையும் அந்த நுண்மைத்தன்மையின் வலிமையையும் உணர்ந்து கொள்ளலாம். இந்த இறையாற்றல் ஆகாசத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகாசத்தன்மை என்பதுதான் இறையாற்றல். இந்த இறையாற்றலே இந்த உலகிலே நாம் வாழும் இந்த புவி பஞ்சபூதங்களாக மாறி இருக்கிறது. இறை கருணையினால், இறையாற்றலால். ஒரு பழைய பாடல் ஒன்று இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த அணுவின் நிலைக்கு, அதாவது அணுவினுடைய அளவிற்காக. அந்த பாடலையும் பார்ப்போம். அணு தேர்த்துகள் பஞ்சிற்றாய் மயிரன்றி மணக்கடுகு நெல் விரலன்றேற அவ்வணு தொடங்க எட்டோடு மண்ணும் விரர்
12ஆல் சாணாக்கி அச்சாணி 2 முழமாம். இந்த அளவை கொஞ்சம் பார்த்தால் விசித்திரமாக இருக்கிறது. அணுத்தேர்த்துகள் பஞ்சிற்றாய் மயிரின்றி மணற்கடுகு நெல் விரலன்றேற அணுத்தொடங்க எட்டோடு மண்ணு விரற் 12ஆல் சாணாக்கி அச்சாணி 2 முழமாம். இது ஒரு பழந்தமிழ் பாடல். இந்த அளவுகளை பாருங்கள். 8 அணு, அதாவது 8 அணு கூடியது ஒரு தேர்த்துகள், 8 தேர்த்துகள் கூடியது ஒரு பஞ்சை இழை, 8 பஞ்சை இழை கூடியது ஒரு மயிர், 8 மயிர் கூடியது ஒரு மணல், 8 மணல் கூடியது ஒரு கடுகு, 8 கடுகு கூடியது ஒரு நெல், 8 நெல் கூடியது ஒரு விரல், 12 விரல் கூடியது ஒரு சான், 2 சான் கூடியது ஒரு முழம், 4 முழம் ஒரு கோல் என்பார்கள், 500 கோல் ஒரு கூப்பீடு, 4 கூப்பீடு ஒரு காதம். இந்த காத தூரம் ஓடிவிட்டான் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஒரு காதம் என்பது அணுவிற்கும் ஒரு ஒப்பீட்டு அளவாய் இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த அணு தேர்த்துகள் 8 அணு கூடியது ஒரு தேர்த்துகள் என்கிறார். அதே போல இந்த திருமூல திருமந்திரத்திலே உயிரின் அளவு பற்றி பார்த்தோம். இந்த உயிரின் அளவு எவ்வளவு நுண்ணியது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த பாடல். 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த நமது திருமூலர் உயிரின் தன்மை பற்றி கூறியிருக்கிறார். விஞ்ஞானிகள் இப்பொழுது தங்களுடைய கருவியை கொண்டு அளந்து ஒரு அணுவின் சுற்றளவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அணுவின் சுற்றளவு 0.00000000212 மில்லிமீட்டர் என்கிறார். இது ஒரு அணுவின் சுற்றளவு. இதைத்தான் 5ஆம் நூற்றாண்டிலே எந்தவித கருவியும் இல்லாமல் தனது ஞான அறிவை மட்டும் அணுவுக்குள் அணுவாய் சென்றால் இறைநிலையை உணர முடியும். ஒரு பொருளின் தன்மை உணர வேண்டும் என்றால் அப்பொருளாக மாறினால்தான் மனம் அதை நமக்கு வெளிப்படுத்தும். அந்த மனம் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இறையோடு நாம் இணைய வேண்டும். இந்த திருமந்திரம் 2011 பாசுரத்திலே அவர் கூறியது கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு என்கிறார். அவர் சொன்ன அளவை பார்த்தோமானால் 0.30 மறுபடியும் ஒரு 30 மறுபடியும் ஒரு 40 கடைசியில் 1. ஆக இதன் அளவு அவர் குறிப்பிடும் அளவு என்றால் ஒரு பசு ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதை 100ஆக்கி அதை மீண்டும் 1000ஆக்கி அந்த 1000ல் 1 எடுத்து 1,00,000 வெட்டினால்தான் இங்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவுதான் இந்த மில்லிமீட்டர் தான், இந்த மைக்ரான், இந்த மில்லிமீட்டர் தான் உயிரின் அளவு. இந்த உயிரை கொடுத்த இறைவன் எவ்வளவு நுண்ணியமானவன், நுண்ணியத்தன்மை வாய்ந்தவன். அந்த நுண்ணியத்தன்மையோடு இருந்து கொண்டு இந்த பூமியை சுமக்கிறான். இந்த பூமி எவ்வளவு எடை கொண்டது. இந்த எடை கொண்ட பூமியை, நுண்ணிய எடை கொண்ட இந்த இறைவன் சுமக்கிறான் என்றால், அதிலே பூமி கவிழ்ந்து ஓடுகிறது என்றால், பூமி மட்டுமல்ல, எண்ணற்ற கோள்களும் சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்களும் இந்த பிரபஞ்சத்திலே ஓடி சுழன்று வருகிறது என்றால் இந்த இறைத்தன்மையை என்ன என்பது. இந்த இறைத்தன்மையை நாம் என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதை வள்ளலார் சொல்கிறார். அதாவது சப்த தாதுக்கள் என்ற தலைப்பிலே அவர் சொல்கிறார், ஆணுக்கு 3 பெண்ணுக்கு 4 என்கிறார். இந்த ஆணுக்கு 3 ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி என்கிறார். அந்த ஆன்ம உணர்ச்சி தான் இறை தத்துவம்.
இந்த இறை தத்துவம் ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பரமாத்மா தான் இறைநிலை, ஜீவாத்மா என்பது அழியக்கூடிய ஒன்று. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுருக்கமாக இந்த உயிர் விளக்கத்தை அளித்திருக்கிறோம். இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த பதிவுகள் தொடரும். இந்த உயிர்நிலையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் உயிரின் தன்மையை நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய உயிரை பற்றி யாராவது என்றாவது ஒரு சத்விசாரம் செய்ததுண்டா? உயிரின் நிலை இதுதான். இந்த உயிரின் நிலையை உணர்ந்து கொண்டோமேயானால் இறைவன் எவ்வளவு நன்மையாக இருந்தாலும் எவ்வளவு வல்லமை பொருந்தியவன் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த பதிவை பதிவிடுகிறேன். நண்பர்களே, இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக், உங்களுடைய கமெண்ட் கொடுங்கள். அப்பொழுதுதான் நான் இன்னும் வெவ்வேறு பதிவுகளை உங்களுக்கு தர முடியும் என்று கூறி இந்த சிறிய பதிவை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொண்டு அகமகிழ்வோடு விடைபெறுகிறேன். நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி.